எக்ஸாம்பிள் 3.5ல் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண சொல்கிறாங்க. முதல்ல 2x எடுத்து இதில் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்புறம் ரெண்டாவது 5y எடுத்து இதில் மல்டிப்ளை பண்ணுறேன். முதல்ல 2xஐ மல்டிப்ளை பண்ணுறேன். 2x இன்ட்டு 3x மைனஸ் 4y இல்லையா? இங்கேயும் ப்ளஸ் இருக்குது, இங்கேயும் ப்ளஸ் இருக்குது. அப்போ ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸு 5y இன்ட்டு 3x மைனஸ் 4y. புரிஞ்சுக்க நம்புகிறேன். இந்த நம்பர் எடுத்து இந்த டேர்ம் ரெண்டு டேர்மையும் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்புறம் இந்த டேர்ம் எடுத்து இந்த டேர்மும் மல்டிப்ளை பண்ணுறேன். இங்கே ப்ளஸ் இருக்கிறதுனால ப்ளஸ் போட்டுக்கிறேன். அப்படி ஞாபகம் வச்சுங்க. இங்கே ப்ளஸ் இருக்கிறதுனால இங்கே ப்ளஸ் போட்டுக்கிறேன். இங்கே மைனஸ் இருந்துச்சுன்னா இங்கே மைனஸ் போட்டுங்க. குழப்பிக்க தேவையில்ல. சரிங்களா? இங்கே ப்ளஸ் இருந்தால் ப்ளஸ்ஸு, மைனஸ் இருந்தால் மைனஸ். இப்போ மல்டிப்ளை பண்ணலாம். 2 இன்ட்டு 2 2 இன்ட்டு 3 அப்புறம் எக்ஸ் இன்ட்டு எக்ஸு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் இல்லையா? ப்ளஸ் இன்ட்டு மைனஸ். அப்போ மைனஸ் 2 இன்ட்டு 4 அப்புறம் எக்ஸ் இன்ட்டு ஒய். இது முடிஞ்சிச்சு. ப்ளஸ்ஸு 5 இன்ட்டு 3 இங்கேயும் ப்ளஸ்ஸு இங்கேயும் ப்ளஸ் இல்லையா? அதனால் ப்ளஸ்ஸு 5 இன்ட்டு 3 இங்கே எக்ஸ் இன்ட்டு ஒய். இங்கேயும் ப்ளஸ்ஸு இங்கே மைனஸ் இல்லையா? ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 5 இன்ட்டு 4 அப்புறம் ஒய் இன்ட்டு ஒய். நம்ம அப்படியே சம் போயிடலாம். 6 இங்கே 1 இங்கே 1 இல்லையா? எக்ஸ் ஸ்கொயரு மைனஸ் 8 இங்கே எக்ஸ் இங்கே ஒய். அப்போ எக்ஸ் ஒய் ப்ளஸ்ஸு 5 இன்ட்டு 3 15 இங்கே எக்ஸ் ஒய் மைனஸ் 5 இன்ட்டு 4 20 இங்கே ஒய் இங்கேயும் ஒய். அப்போ 1 1 ஒய் ஸ்கொயர். சரிங்களா? இது அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணிக்கலாம். எப்படி பண்ணலான்னா, இங்கே ஒய் ஸ்கொயரு இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இல்லையா? எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ஒன்றா எழுதிக்கலாம் பக்கத்தில். இப்போ 6 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 20 ஒய் ஸ்கொயர். இது மைனஸ் 8 எக்ஸ் ஒய் ப்ளஸ் 15 எக்ஸ் ஒய் இல்லையா? இது ரெண்டையும் மைனஸ் பண்ணிக்கலாம். 15ல் 8 போச்சுன்னா 7. அப்போ 6 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 20 ஒய் ஸ்கொயர். இங்கே பெரிய நம்பர் ப்ளஸ் இல்லையா? அப்போ ப்ளஸ் 7 எக்ஸ் ஒய். அவ்வளோதான் சார். தேங்க்யூ.